இங்க பாருங்க இதுல வந்து ஜூஸ் சர்பத்து அதே மாதிரி சோளம்பழ ஜூஸ் இல்ல நீர் அப்படி எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. சோளம்பழம் அன்னாசி பழம் அங்கல குட்டியா மாம்பழம் ஐட்டிங் இருக்கு. இது வந்து மேலால குடுக்குறது மேலால போட்டு கொடுத்தா அது ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்கு. கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. அடுத்து சாப்பிட்டு பாருங்க. நீங்க சாப்பிட்டு பாருங்க. இந்த கேமரா வுமன் இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டெயின்மென்ட்ங்க. என்டர்டெயின்மெண்டா? எந்த ஜூஸ் போறனாலும் இது போடுவீங்களா? பலுடா. என்ன என்ன எழவி அது? சீரியஸா நல்லா இருக்குது. பொய் சொல்ல கூடாது. உண்மைக்குமே நல்லா இருக்கு. நான் போட்ட காண்டி இல்ல. இந்த வீடியோ வந்து எப்படி இருக்கு அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஹாய் எங்கிட்ட பிகைன் மில்லியர்களுக்கு இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு யூஸ் கடைக்கு தான் வந்திருக்கேன். அதாவது இன்னைக்கு நாங்க டிராவல் பண்ணி கொண்டு கேட்கல அப்படியே கொஞ்சம் தண்ணி தாகம் எடுத்தது. அப்படியே பார்த்தேன் வர்ற வழியில இந்த கடை இருந்தது. ஸோ இன்னைக்கு இந்த கடையில போய் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போறோம். வாங்க தொடர்ந்து வீடியோல இருந்தீங்கன்னு சொன்னா நாங்க என்னென்ன விஷயங்கள் செய்யறோம் என்னென்ன கதைக்கிறோம் அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ வாங்க என்ன விஷயம்னு பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னாலே தெரியும். இங்க பாருங்க இதுல வந்து ஜூஸ் சர்பத்து அதே மாதிரி சோளம்பழ ஜூஸ் இல்ல நீர் அப்படி எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. அப்படி இங்க பாருங்க கடையை பார்த்தோன்னே தெரியும். இந்த 15 கலர் எல்லாம் வச்சிருக்காங்க. கலர் திங்ஸ் எல்லாமே. அது மட்டும் இல்லாம போத்தல ஸ்டோ அப்படி எல்லாம் வச்சிருக்காங்க. அப்படியே இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல பாத்தீங்கன்னா தெரியும் கச்சான் அதே மாதிரி இந்த கடலை வச்சிருக்காங்க. மஞ்சள் கலர் கடலை அதே மாதிரி சோளம்பழம் அன்னாசி பழம் அங்கல குட்டியா மாம்பழம் ஐட்டிங் இருக்கு. அதோட பாக்கு வெத்தில அது எல்லாமே வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஓகே இப்படி எங்கால பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும். எல்லாருமே வெயிலுக்கு ஜூஸ் பண்ணி குடிச்சு கொண்டிருக்கணும். பாருங்க இப்படியே பார்த்து தெரியும். ஓகே எனக்கும் வந்து கொஞ்சம் தாகமா இருக்குது. ஸோ ஏதாச்சும் ஒரு ஜூஸ் அந்த மாதிரி குடிச்சிட்டு என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத வந்து சின்ன ரிவ்யூவோட வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல பாத்தீங்கன்னா தெரியும் கதிரி எல்லாமே வந்து வச்சிருக்காங்க. வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணி போட்டு இதுல இருந்து ஜூஸ் குடிக்கிறதுக்கு. அதே மாதிரி நான் முன்னிக்க சொல்லியிருப்பேன் இந்த கச்சல் எல்லாமே இருக்காது. நிறைய பேருக்கு வந்து ஒரு கொம்போ காம்பினேஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த ஜூஸோட வந்து கச்சன் வந்து சேர்த்து குடிப்பாங்க. அதே மாதிரி தான் அதுலயும் வந்து வச்சிருக்காங்க. சரி ஓகே நாங்க வந்து ஜூஸ் ஆர்டர் பண்ணலாம். பாத்தீங்கன்னா தெரியும் பழங்கள் எல்லாமே வந்து அப்படின்னு சொன்னா ஜூஸ் மட்டும் வேண்டி குடிக்காம பழங்களையுமே வந்து வேண்டி கொண்டு போய் ஃப்ரெஷ்ஷா வந்து குடிக்கிறதுக்காக வேண்டிட்டு போயிடும். இந்த ஐயா வந்து ஜூஸ் மட்டும் கொடுக்காம பழங்களையுமே வந்து கொடுக்குறேன். சரி என்னென்ன ஜூஸ் போடுற அப்படின்னு சொல்லி நான் போடுறது இளநீ சர்பத் உண்டு. இளநீ ஜூஸ் சரியா. மற்றது தோடாம் பழத்துல ஒரு ஜூஸ். மற்றது பழங்களை எல்லாம் போட்டு ஒரு ஜூஸ். எல்லா பழமுமே மிக்ஸ் பண்ணி எல்லா பழமும் மிக்ஸ் பண்ணி என்னென்ன பழம் மிக்ஸ் பண்ணுவீங்க? என்னென்ன பழம் உண்டு? அன்னாசி. ஓகே. மற்றது வாழைப்பழங்கள். பப்பாசி பழம் பப்பாசி தோடாம் பழம் எல்லாம் ஊற்றி ஒரு ஜூஸ் வந்து போடுறோம். அதுக்கு கசா எல்லாம் போடுவோம். ஓகே ஓகே. அந்த ஜூஸ் மற்ற சர்வத்துன்னா 4 ஜூஸ் மட்டும் தான் இப்போதைக்கு நான் எடுத்துக்கிட்டு நிற்கிறேன். 4. ஓகே ஓகே. அந்த 4 ஜூஸ் தான் இப்போதைக்கு போய் கொண்டிருக்கு. இப்போதைக்கு 4 ஜூஸ் போய் கொண்டிருக்கு. 5ஆவது ஜூஸ்ன்னா இளநீ இல்லை. இளநீ ஜூஸ் இருக்குன்னா 5 வரும். ஐஸ் போட்டாச்சு. ஐஸ் போட்டாச்சு. இதுல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஐயா வந்து ஜூஸ் போடுறேன். இது என்னது? இது வாழைப்பழம் பழங்கள்ல இது ஆப்பிள் பழம் எல்லாம் மிக்ஸில போட்டு அடிச்சுட்டு கொண்டிருக்கு. ஓகே ஓகே. இது பழங்கள் ஆப்பிளும் வாழைப்பழம் மிக்ஸில போட்டு அடிச்சிருக்கு. இது பப்பாசி பழங்கள். இது வந்து பப்பாசி பழமா? பப்பாசி பழம். இது பப்பாசி பழம். இது அன்னாசி பழம். ஓகே இது வந்து அன்னாசி பழம். இது அன்னாசி பழம். அன்னாசி. இது வந்து கசகசா. ஓகே இது வந்து கசகசா. ஐயா வந்து எப்படி ஜூஸ் செய்யணும்னு சொல்லி அந்த முறை எனக்கு சொல்லி தரே. இது வந்து என்னது? இது மிஸ்குரு புல்லூர் சாடி வருது மிஸ்குரு. ஓகே ஓகே. இது வந்து பால் டென். இது வந்து பால். இது வந்து டின் பாலா தானே? டின் பால். அதுக்கு பிறகு இந்த கரண்டி எடுத்து இதை செய்யணும். இந்த பழங்கள் எல்லாம்
பழங்கள் எல்லாம் கலப்படுது பாருங்க. எல்லா பழமுமே மிக்ஸ் ஆகின பிறகு நல்ல பிங்க் கலரா வருது. பிங்க் கலரா வருது. இதெல்லாம் பழங்கள் எல்லாம் இதுதான் இருக்குது. தோடாம்பழம் அந்த கலர் தோடாம்பழம் உப்பு எல்லாம் கலந்துருக்கு இதுல ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. இதுல மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் தோடாம்பழங்கள். அது கணக்கா ஊத்துற இல்ல கணக்கா ஊத்துனா புளியா போகும். நல்லா ஆத்தோங்க நல்லா ஐஸ் கட்டியா ஜூஸ பார்க்கவே ரொம்ப டெம்டிங்கா இருக்குது, குடிக்கணும் போல. இது பாருங்க நல்ல பிங்க் கலர்ல இருக்குது. அதுக்கு மேல இந்த மிஸ்குரு. இது என்னது? இது மிஸ்குருன்னு சொல்றது. மிஸ்குரு. ஓகே. இதுக்கு வந்து மேலால குடுக்குறது என்ன போட்டு? மேலால போட்டு கொடுத்தா அது ஒரு டேஸ்ட் ஒன்று. கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. அடுத்து சாப்பிட்டு பாருங்க. நீங்க சாப்பிட்டு பாருங்க. ஒரு டேஸ்ட். இந்த கேமரா வுமன். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அங்க நான் வந்து கேட்டா ஜூஸ் வந்து நான் செய்ய போறேன். எனக்கு நான் குடிக்கிற ஜூஸ் வந்து நானே செய்ய போறேன்னு கேட்டேன். அப்ப கேட்டதுக்கு அங்க எனக்கு கிளவுஸ் ஒன்று வந்துக்கிறேன், பேப்பர்ல இருக்கிறது. இதை போட்டுட்டு வந்து செய்ய சொல்லி இப்ப நான் தான் வந்து எனக்கு ஜூஸ் வந்து போட போறேன். ஐயோ கை மாறி தூ. பாத்தீங்கன்னா கையை விட கிளவுஸ் பெருசா இருக்குது. நிறைய பேர் வந்து நினைப்பாங்க வழியில இருக்கிற ரோட்டு கடையில வந்து சுத்தங்கள் இருக்காது அப்படின்னு சொல்லி. ஆனா அவங்க வந்து உண்மையா சொல்ல போனா உள்ள பெரிய கடையில் வச்சு நடத்துறவங்களை விட கூட அவங்க நல்ல சுத்தமான ஆட்கள் தான் இருக்காங்க. ஏன்னா அந்த கை கிளவுஸ் போடுறதுல இருந்து அந்த ஜொக்கோல கழுவுறதுல இருந்து எல்லாமே வந்து அவ்வளவு நீட்டா வந்து செய்யறாங்க. ஓகே அங்கிள் எனக்கு வந்து ஜூஸ் போடுறது சொல்லி தர போறேன். இவன் கிளவுஸ் எல்லாம் போட்டிருக்கேன், நான் நீட்டா தான் போடுறேன்னா. ஃபர்ஸ்டா வந்து பானி போத்தல நாங்க இதானே பானி போத்தல். ஓகே மூடி கலட்டியா? கீழே இந்த இவ்வளத்துக்கு விட்டா காணுமே. இந்த ஆக கூடுனா இன்னைக்கு கூடு ஊத்துங்க ஊத்துங்க. சரியாங்க. இன்னும் ஊத்துங்க, இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க. ரைட் காணும். மத்ததுக்கு ஊத்துங்க, மத்ததுக்கு ஊத்துங்க. எந்த ஜூஸ் போறனாலும் இத போடுவீங்களா? பலுடா ஊத்துங்க. சரியா? ஊத்துங்க, இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க. ரைட் காணும். ஓகே. இப்போ ஐஸ் கட்டி உடைச்சி போடுங்க. இல்ல பாத்தீங்கன்னா இங்க ஐஸ் கட்டி இருக்குது. இந்த ஐஸ் கட்டி அங்கால கொட்டி மூடி அங்கால சைடுல வைங்க. அப்படி வைங்க. இப்போ ஐஸ் உடைங்க பாருங்க. ஐஸ் கட்டி இருக்கும் அதுல உடைங்க. இப்ப நான் என்ன செய்றேன்னா ஐஸ் கட்டியை வந்து உடைக்கிறேன். சீரியஸா எனக்கு உடைக்க தெரியாது ஐஸ் கட்டி. அடுத்து போடுங்க. அது கரைஞ்சிடும். ஓகே. ஆனா கள்ளி போடுங்க. காணாது கணக்கா போடணும். இந்த அடிக்கிற வகைக்கு ஜூஸ் வந்து கூலா இருந்தா தான் நல்லா இருக்கு. சோ ஐஸ் கியூப் கொஞ்சம் கூட போட்டுட்டு குடிப்போம். போதுமாங்க? போடுங்க இன்னும் போடுங்க. ஆல்ரெடி உடைச்சாபளையே நிறைய கட்டி இருக்குது. அது தூக்கி போடுவோம். காணாது. ஐஸ் நல்ல ஐஸ் இருக்கணும். தூள் ஆக்குனது இருக்காண்டு பாருங்க. இருந்தா அள்ளி போடுங்க. தூள் ஆகுனது இருக்காண்டு பாருங்க. ஓமாங்க இருந்ததுதான் போட்டேன்னா அப்ப உடஞ்சி எடுங்க கட்டி வந்து. ரைட். இப்போ அன்னாசி பழம் போடுங்க. ஓகே ஐஸ் கட்டி வந்து உடைச்சாச்சு. உண்மையா சொல்ல போனா ஐஸ் கட்டி வந்து சரியான குளிரா இருக்குது. இவங்க எல்லாம் உடைக்கும் போது அவ்வளவு கஷ்டப்பட்டு உடைக்கிறாங்கன்னு எனக்கு இப்பதான் புலங்குது அந்த விஷயத்த பாக்கக்குள்ள. இதுக்கப்புறம் என்ன அந்த ஆப்பிள் பழம் வாழைப்பழம் எல்லாம் மிக்ஸ் அடிச்சு எடுத்து எடுங்க. ரைட். இதுல பாத்தீங்கன்னா அங்கிள் வந்து ஆப்பிள் அதோட வாழைப்பழம் எல்லாம் மிக்ஸில அடிச்சு கலரிங் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன். போடுங்க. ஓகே. அதுல போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. அதுக்கும் போடுங்க. போடுங்க. இப்ப போடுங்க. அன்னாசி எடுங்க. அதை வச்சுட்டு அன்னாசி பழம். அடுத்தது வந்து அன்னாசி பழம். அது பப்பாசி பழம். பப்பாசியா? போடுங்க. எடுங்க. ஓகே. போடுங்க.
போடுங்க, அது முடிஞ்சா வெட்டுவேன் போடுங்க. நீங்கள் பாய்க்கல ஆ. பப்பாளி பழம் இருக்கு போடுங்க. நல்லா தான் போடுங்க. இப்போ போடுங்க அன்னாசி. ஓகே இப்போ வந்து அன்னாசி பழம். அன்னாசி இந்த பப்பாளி பாருங்க பழம் கூட சின்ன சின்ன அன்னாசி. கொத்தி வச்சிருக்கிறேன். ம் இது என் ஃபேவரட். போடுங்க. ஃபேவரட் இல்லையா, ஒரு ரெண்டை கூட போடுறேன். என்ன தம்பி பாருங்க தங்கச்சி மாற்றினது இருக்காங்க. நாளைக்கு போடுங்க. ம் பரவாயில்ல, நானும் நல்லா தான் போட்டிருக்கிறேன். இங்க பாருங்க உள்ள மிக்ஸி எல்லாம் எப்படி இருக்குன்னு. சீரியஸா நல்லா இருக்குது, பொய் சொல்லக்கூடாது, உண்மைக்குமே நல்லா இருக்கு. நான் போட்டேன்டாக்காண்டி இல்ல, பட் அங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து எனக்கு கைடன்ஸ் கொடுத்தவர், அதை வச்சுதான் நான் போட்டேன். ஆனா உண்மைக்குமே நல்லா இருக்குது. இங்க பாருங்க அங்க சர்பத் போட்டு கொண்டிருக்கு. இங்க பாருங்க, அப்ப நான் சொல்லிருப்பேன்ல வீடியோல கை க்ளோஸ் எல்லாம் தந்துடுறேன். நீங்க பாருங்க அவர் கை க்ளோஸ் எல்லாமே வந்து போட்டிருக்கு. உள்ள நீட்டா செய்யறதுன்னு பாத்தீங்களா? இங்கே கையில் போட இல்லாது சொல்லுங்க. இந்த அடிக்கடி இந்த இது மாற்றணும். ஒரு நாளைக்கு ஒரு 2 சர்வத்தை அடிச்சோன்னு இந்த 5 ப்ளஸ் மாற்றணும். அடிக்கடி கை க்ளோஸ் மாத்துறீங்களா? மாற்றுறதும் அடிக்கடி மாற்றணும். இப்போதைக்கு ஒரு 5 5 ப்ளஸ்க்கு மேலே போயிடுச்சு. இந்த கையில் போட்டால் 2 கையிலையும் போட்டால் இந்த கையெல்லாம் தடி பிடிக்கல வலுப்பு. அதனால இந்த கையில தான் ஐஸ் பிடிக்கிறது, இந்த கையில் தடியை பிடிச்சிக்கிறது. நீங்க ஜூஸ் எல்லாம் வீட்டை இருந்தே கரைச்சிட்டு வாரீங்களா, இல்லாட்டிக்கு இந்த இதுல இப்ப வந்த அப்புறம் தான் கரைக்கிறீங்களா? ஜூஸா ஆமா. இங்க வந்து தான் கரெக்ட். எல்லாமே இங்க வந்துதான் வெட்டி எல்லாம் எல்லாம் கரைக்கிறது. இங்க வந்து தான் செய்யறது. அங்க ஒண்ணுமே செய்துட்டு நாங்க அந்த இது பழங்கள், அந்த ஆப்பிள் பழம் ஒரு 3 பழம் கொண்டு போவோம். ஓகே. மற்றது வாழை பழங்கள் எல்லாம் எடுத்துட்டு போயிடுவோம். போக்குல பின்னேறம் எடுத்துட்டு போயிட்டு அங்க மிக்சியில போட்டு அடிச்சு அப்படியே கொண்டுருவேன் போத்துல போட்டு. அது மற்றது எல்லாம் இங்க செய்யறது. சாமான் அன்னாசி பப்பாசி எல்லாம் இங்க தான் வெட்டுவேன். இங்கதான் எல்லாமே இருக்கு. எல்லாமே இங்க தான் செய்வேன். மலமலண்டு வெள்ளனை வந்து மலமலண்டு செஞ்சிருவேன். இதுக்கு பழங்கள் எல்லாமே எங்க இருந்து எடுக்கிற நீங்க? இந்த பழம், தோடம் பழம், அன்னாசி எல்லாம் வச்சிருக்கீங்க. தோடம் பழம் ஆக்கள் வீட்டுல இருந்து கொண்டாடுவாங்க. வீடுல இருந்து கொண்டு தருவீங்க. கொண்டாந்து தருவாங்க. அன்னாசி எல்லாம் மார்க்கெட்ல வேண்டது. மார்க்கெட்ல எடுக்கிறது. மார்க்கெட்ல வேண்டது. ஓகே. இளநீ வந்து எங்க இருந்து? இளநீ எல்லாம் லொரியில வரும். தம்புலில இருந்து. தம்புலில இருந்து. தம்புலில இருந்து வரும். ஓகே. தம்புலில இருந்து லொரி வரும். லொரியில இறக்கி எடுப்பேன். இப்போ இந்த 2-3 நாள் லொரி வர இல்லை. வந்துச்சுன்னு சொன்னால் இளநீ ஒரு 40-50 இறக்குவோம். ஓகே. ஒரே டைம்லயே நிறைய எடுத்து வச்சு கொள்றது அப்படியே? அது 2 நாள் முடியும். 2 நாளே முடிஞ்சிரும். முடியும். ஓ, இந்த அடிக்கிற வைக்கவே வெயிலுக்கு எல்லாம் இளநீ தண்ணி வைப்பாங்க. அப்போ நான் எனக்கு 30 ரூபா இருக்கு. அவங்க 200 ரூபா விற்பேன். முதல் பானி ஊத்தியாச்சு. ஓகே. அங்க இப்ப வந்து தோடம்பழ ஜூஸ் போட போறேன். அதுக்கு ஃபர்ஸ்டா பானியை வந்து ஊத்தணும். பானி சரியா? இந்த இப்போ அதுக்கு மேல ஐஸ் உடைச்சி போட்டாச்சு. சரியா? அதுக்கு பிறகு இது அன்னாசியும் கொஞ்சம் போட்டு கொடுக்கலாம். இது என்னது? இது உப்பு. உப்பு. சரியா? இப்போ இந்த பானியை ஊற்றுறோம். தோடாம்பழம் பானி அந்த புளிஞ்சு எடுத்து மெஷினில் புளிஞ்சு எடுத்தது இப்போ ஊற்றணும். இப்படி ஊற்றிட்டு கொஞ்சம் அன்னாசியும் போடலாம். சரியா? கொஞ்சம் கதகத்தாவையும் போடலாம். சரியா? ஊற்றியாச்சு. இப்போ இதுக்கு மிக்ஸ் பண்ணணும் மிளகுத்தூள். மிளகுத்தூளா? அப்படிதான் தோடாம்பழம் மிக்ஸ் பண்ணுறதா. மிளகுத்தூள் கொஞ்சம் போடணும். சரியா? அதுக்கு மேலே இது ஊற்றணும் தண்ணி. சரியா? அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? இது எடுக்கணும். இதை எடுத்துட்டு இதை மிக்ஸ் பண்ணுறது. மிக்ஸ் பண்ணியாச்சு. இது தோடாங்காய் ஜூஸ். சரியா? அதுக்கு பிறகு இந்த ஸ்டவ் வந்து எடுத்து இதில் வைக்கணும். ஸோ அங்க உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு இதுல இருந்து இன்கம் வரும்? எவ்வளவு ஏர்ன் பண்ணுவீங்க? இதுல வந்து ஒரு 3000 ரூபா 3500 ரூபா வரும்.
ஒரு நாளைக்கு மட்டும் 3500 ரூபாய். 3500 ரூபா 3700 வரும். ஓகே. இந்த பழங்கள் எல்லாம் பண்றதுக்கு போற பழங்கள் காசு எல்லாம் வேண்டி அந்த காசுல பார்த்தா ஒரு 1500 ரூபா 1250 ரூபா 1300 ரூபாக்குள்ள தான் வரும். அதுதான் உங்களுக்கு லாபமாவே பெறும். ஆவணம் தான் வரும். இந்த இதுக்கு பிறகு வராது சனம். இதுக்கு பிறகு வராதானே? அந்த குறிப்பிட்ட டைமுக்கு தான். அந்த 11 மணி கடையில வந்துடும். இன்னைக்கு சொன்னாங்க வரேன். சொன்னாங்க தானே. நீங்க எங்க இருக்கிறது? இந்த கல்லாண்டக்குள்ள. 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 ஓகே ஓகே. எவ்வளவு காலமா இந்த கடையை வச்சிருக்கீங்க? ஒரு 3 நாள் வருஷமா வச்சிருக்கேன். மாறி மழை வந்துச்சுன்னா விட்டு வேற வேலைகளுக்கு போயிடுவேன். வேற வேலைகளுக்கு போயிடுவேன். இதை விட வேற எதுவும் வேலை செய்யற நீங்களா? வேலை செய்யறதுனா கால் எல்லாத்தையும் தங்கச்சி கால் தண்ணி டேங்கி பிறண்டு கால் இயலாது. அப்போ வேற வேலைகள் எனக்கு செய்ய இயலாது. என்னென்னா கால் இயலாது தண்ணி டேங்கி பிறண்டு. அப்போ நான் இதுக்கு கடை தான் போட்டு சொல்லி சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல கனகாலமா இருக்கிறீங்க இந்த கடை? இதுல இப்போ நான் 1 வருஷம் மாதிரி இருக்கிறேன். 1 வருஷமா இந்த கடையில போட்டுருக்கீங்க. இதுக்கு முதல்லயும் சர்வத் கடை தான் செஞ்சுட்டு இருந்தேன். அங்க அந்த கோவிலடி அந்தோனியார் கோவிலடி அதுல செஞ்சுட்டு இருந்தேன். பிஎச் கடிதம் எல்லாம் வேண்டி வச்சுக்கிறேன். எல்லாம் ரிட்டன் செக் பண்ணி அந்த கடிதம் இல்லாம செய்ய இல்லாத இந்த மாட்டாங்க. பிஎச் இங்க வச்சுக்கிறேன் பாருங்க. பிஎச்சால எல்லாம் செக் பண்ணி இல்லப்பா அந்த சர்வத் கடை போட இல்லாது. பிஎச்சால எல்லாம் செக் பண்ணி தான் எடுக்கிறது. இது முதல் எடுத்தது பாருங்க. பிஹெச்சுக்கு இது முதல் எடுத்தது. இவ்வளவு காலம் செய்யறேன்னு பாருங்க. இன்னொன்று கிடக்கு அதுக்கு முதல் எடுத்து இப்போ 5-6 வருஷத்துக்கு முதல் எடுத்தது. ஆரம்பத்துல இருந்து இதான் தொழிலா இல்லாட்டி காலை இல்லாததுக்கு பிறகு போட்டீங்களா? காலை எல்லாத்துக்கு பிறகு தான் போட்டேன். அப்ப இதுக்கு முதல் இந்த கூலி வேலைகள் செஞ்சுட்டு இருந்தேன். கடை இல்லை கூலி வேலைக்கு போவேன். காலையில போகல தான் இந்த தொழில ஆரம்பிச்சேன். 4 பிள்ளைகள் நிற்குது. 4 பிள்ளைகள் எல்லாம் கல்யாணம் முடிச்சு எல்லாம் போயிட்டு வந்து கச்சேரியில வேலை. கச்சேரியில ஒரு புள்ள கேம்பஸ் போயிட்டு யாழ்ப்பாணம் அது கச்சேரியில வேலை. ஒரு பொடியை என்ன மாதிரி ஒரு சர்வத் கடை போட்டுக்கிறாங்க. அந்த கோயிலடி அதுல ஒரு பொடியை கல்யாணம் முடிச்சிருக்கு. மன்னார்ல ஒரு பொண்ணு கல்யாணம் முடிச்சிருக்கு. இப்பதான் வந்திருக்கு வீட்டு. எல்லாமே கல்யாணம் முடிக்கிறாங்க. முடிச்சுட்டாங்க. 4 மனுஷன் மட்டும்தான் இருக்கிறோம். மகளுங்கள் வந்துட்டு போவாங்க பார்த்துட்டு. அவைய பாப்பினமா இல்லாட்டி இந்த கடையால வர ஜாவரத்தை வச்சுதான் நீங்க அவங்கள நான் எதிர்பார்க்கறவங்களது எல்லாம் புள்ளியல் 2 புள்ளியல் 3 புள்ளியல் இருக்கு எல்லாத்துக்கும். இது உழைக்கிறத வச்சுதான் நீங்க 2 சாப்பிடுறது. 4 மனுஷன் சாப்பிடுறது. ஒரு நாளைக்கு இந்த கடை போட்டனாலும் கஷ்டம் தானே? கஷ்டம். கடை போட்டாடி போனா கஷ்டம். இந்த மழை டைம்ல மழை டைம்ல சரியான கஷ்டம் தான். என்ன செய்யறது? இது ஒரு அம்மா வந்து 40 ரூபா படி போடும். ஓகே. நான் 10 ரூபா வித்து விக்கிறேன். 50 ரூபாய்க்கு விக்கிறீங்க? 50 ரூபாய்க்கு விக்கிறேன். ஓகே. இதுவும் அதே மாதிரி. எனக்கு 10 ரூபா அதுவும் 40 ரூபா படி போடும். 50 ரூபாய்க்கு விக்கிறேன். 50 ரூபாய்க்கு விக்கிறேன். பழங்கள் தனியா ஜோடாம்பழம் 20 ரூபாய்க்கு எடுப்பேன். 15 ரூபா படி கொடுப்பேன். 20 ரூபாய்க்கு எடுத்து 15 ரூபா படி கொடுக்குறது? இல்ல அப்ப 20 ரூபாய்க்கு எடுத்து 15 ரூபாய்க்கு தான். சரி 15 ரூபாய்க்கு எடுத்து படி 20 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. ஓகே ஓகே. அதே மாதிரி இந்த அன்னாசி பழம் 150க்கு விக்கிறேன். 140 ரூபாய்க்கு எடுப்பேன். 140 ரூபாய்க்கு எடுத்து 10 ரூபா தான் லாபம். என்ன 10 ரூபா தான் பெருசா வைக்கிறேன். இல்ல இது வெத்தில பாக்கு எல்லாமே அப்படிதானே? வெத்தில பாக்கெல்லாம் வெத்தில கூறு வெட்டி 2-3 பாக்கு வெட்டி. இது வந்து பச்சை பாக்கு. பச்சை பாக்கு 3 பாக்கு வெட்டி 5 வெத்தில வச்சு சுண்ணாம்பு பேக்கெட் கோவில் எல்லாம் வச்சு 100 ரூபா. மொத்தமா எல்லாம் சேர்த்து வச்சு கொடுத்தேனே 100 ரூபா. என்ன ஓகே. காலமே வந்து பின்னரங்கட இங்க தான் நிக்கிறீங்களா? காலம் வந்து கடை யார் சரி போனா சாப்பாடு வந்து வேண்டி எடுப்பேன். இல்ல பிறந்த பக்கத்து கடை இல்ல வர மாட்டாங்க தானே. போயிட்டு சாப்பிட்டு வருங்க. எந்த கையில சாப்பிட்டு வருங்க. அப்ப டெய்லி கடை சாப்பாடு தானே? கடை சாப்பாடு தான். கொஞ்சம் நான் இங்க வரணும். ஓமேனா சரியான தூரம் இல்ல. சமைச்சுக்கிட்டு ஒன்றுமே செஞ்சு கொண்டு இருக்கல. கேஸ் இருந்தாலும் பரவாயில்லை. நெருப்பு பத்த வச்சு கொண்டு. இப்ப சிலிண்டர் பிரச்சனையும் வர வந்துட்டது. அதோட பெட்ரோல் இதுவுமே கூடிட்டது விலையெல்லாம். நீங்க பஸ்ல வந்து போறீங்க? இல்ல அந்த பைக்ல நிக்குதுடா. பைக்லயே வர நீங்க. எவ்வளவு பெட்ரோல் முடியும் உங்களுக்கு அங்க நீங்க வர? கணக்கா அப்ப பெட்ரோல் முடியாது. 1 லிட்டர் அடிச்சா எனக்கு 4-5 நாளைக்கு ஆகும். 5 நாளைக்கு ஆகுமே. ஓகே. குடி தண்ணி எல்லாம் இருக்கல. எல்லாம் கொண்டு வரது அப்படியா? எல்லாம் கொண்டு வர. எல்லாம் அங்க ஃபில்டர் தண்ணி தான் இருக்கு. அதுல முன்னுக்கு இருக்கு ஃபில்டர் ஒரு வீட்ல. அதுல போயிட்டு 100 ரூபாய் ஒரு கேன். ஒரு கேன் 100 ரூபாய். 35 லிட்டர் 100 ரூபாய். தண்ணி எல்லாம் வச்சுட்டு போறது இல்லை. எனக்கு கழுவி எல்லாத்தையும் முழுக்க துப்பராய் போட்டுட்டு அந்த இருக்கிற தண்ணியால கழுவி விட்டுட்டு இந்த சாமான் அரைத்து உள்ளுக்கு அடிக்க போட்டு இதுல ஒரு வாட்சர் ஒரு ஆள் நிற்கிறது முன்னுக்கு.
அவரு பார்த்து கொள்வாரு இரவுல டோர்ச் அடிச்சு. கிழமையில 7 நாளுமே திறக்குறீங்களா கடை? இந்த காய்ச்சல் அப்படி இப்படி எது உடம்புக்கு எல்லாம் வரத்தம் உண்டா மூடி விட்டுட்டு வீசிடுவேன். அது மற்றபடி எல்லாம் நடந்துருக்கு. ஓகே, இன்னைக்கு நாங்க எங்க வந்திருந்தோம்னு சொன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதாவது இந்த கடை எங்க இருக்குன்றதை நான் சொல்ல மறந்துருப்பேன். இந்த கடை வந்து எங்க இருக்குன்னு சொன்னா வந்து யாழ்ப்பாணத்துல இருந்து கண்டி போற ரோட்ல வந்து அங்காள் பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டி இருக்கும். அந்த ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட் பக்கமா தான் வந்து இருக்குது. இந்த கடையில உண்மையை சொல்ல போனா நிறைய ஜூஸுகள், அதே மாதிரி இங்க பாருங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பழங்கள் எல்லாமே இருக்குது. அதோட கச்சானும் இருக்குது. வெத்தில பாக்கி இது எல்லாமே வந்து இங்க எடுத்துக்கொள்ளலாம். இந்த வெத்தில இதெல்லாம் போட்டு ஒரு முடிச்சா வந்து குடுக்கறதுக்கு வந்து 100 ரூபாவாம். அதே மாதிரி இந்த பழங்கள் எல்லாமே இருக்குது. இந்த பழம் அதோட வந்து அன்னாசி பழம் இங்க பாருங்க எவ்வளவு குட்டியா இருக்குன்னு சொல்லி நல்லா கியூட்டா இருக்குது. அப்படியே இங்கட பாத்தீங்கன்னு சொன்னா வந்து கச்சான் இருக்குது. கச்சான் வந்து 50 ரூபாய் தான். அவருக்கு உண்மையை சொல்லப்போனா வந்து இதுல பெருசா லாபம் எதுவுமே இல்ல. நான் கடைக்கிற ஏதாச்சும் வந்து உங்களுக்கு தெளிவு வந்து குறைவா இருந்ததுன்னு சொன்னா தயவு செஞ்சு மன்னிச்சு கொள்ளுங்க. ஏன்னு சொன்னா இது வந்து சரியான டிராபிக்கா இருக்குது. ஐ மீன் நிறைய வாகனங்கள் வந்து போய் வர ரோட்ன்ற வழியா இதுல வந்து அடிக்கடி வாகனங்கள் போயிட்டு இருக்கும். அப்ப கதைக்கிற சட்டங்கள் வந்து சரியான குறைவா தான் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இது கச்சான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த கச்சான் வந்து அவருக்கு வந்து பெரிய அளவான லாபமே இல்ல. ஒரு 10 ரூபா அப்படித்தான் வச்சு விற்கிறேன். ஆனா இருந்தாலுமே வந்து ஒரு அம்மா வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க இதை வித்து தர சொல்லி. அதுக்காக அவர் எல்லாத்தையும் வித்து கொடுக்குறாரு. அது மட்டும் இல்ல இங்க ஆல்ரெடி வந்து நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துருந்தீங்கன்னா தெரியும். இங்க வந்து ஜூஸ் எல்லாமே வந்து சரியான விலை குறைவா தான் இருக்குது. மோஸ்ட்லி நான் இதுக்கு முன்னுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டுப்பேன். இளநீ கடைக்கெல்லாம் போய் வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோல வந்து அவங்க ஃபுல்லாவே இளநியை மட்டும்தான் வச்சு அதுல நிறைய வெரைட்டி எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. ஆனா இந்த ஐயாட்ட வந்து இளநீ இருக்கு, அதே மாதிரி தோடமுள்ள ஜூஸுகள், அதையும் விட இந்த சர்பத்து இப்படியான எல்லாமே வந்து இருக்குது. 1 ஐட்டங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கச்சான் இது எல்லாமே வந்து சாப்பிட்டு கொண்டு ஜூஸ்களுமே வந்து வழியா குடிக்கலாம். இங்க வந்து இருக்கக்கூடிய எல்லா ஜூஸுகளுமே வந்து மோஸ்ட்லி 150 ரூபா தான். அதை விட கூட எதுவுமே இல்ல. ஆனா இளநிக்கு மட்டும் வந்து 200 ரூபாய் அடிக்கிறேன். அது ஏன்னு சொன்னா வந்து அந்த இளநிக்குள்ள வந்து ஐஸ் கியூப்கள் அதெல்லாமே வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்குற வழியா வந்து அந்த விலை வந்து ஒரு 50 ரூபா வந்து கூட வச்சு விற்கிறேன். ஏன்னா அவருக்கும் வந்து கோஸ்ட் வந்து நிறைய செலவாகும். அதனால வந்து அதுக்காகவே வந்து இப்படி வந்து செய்திருக்கிறேன். சோ நீங்க யாராச்சும் வந்து இந்த யாழ்ப்பாணம் டு கண்டி பக்கத்துக்கு வந்து டிராவல் பண்றாங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா வந்து வரும்போது உங்களுக்கும் இளைப்பாறணும் அப்படின்னு சொன்னா வந்து இந்த ஐயாட கடையில வந்து ஜூஸ் எல்லாமே வந்து வண்டி குடிக்கலாம். உண்மையுமே வந்து சரியான ஹைஜீனிக்கா அவர்கிட்ட நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த வீடியோல ஃபுல்லாவே கிளவுஸ் எல்லாமே போட்டு வடிவா நீட்டா ஜொக்கெல்லாம் வந்து வடியா கழுவி வடியா போட்டிருந்தவர். இந்த வீடியோ வந்து எப்படி இருக்கு அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா வந்து எங்களோட பிஎம் தமிழ் ஸ்ரீலங்கா சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற இப்படி இன்ட்ரெஸ்டிங்கான காணொலி எல்லாத்தையுமே வந்து உடனுக்குடனே வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். இன்னும் ஒரு வீடியோட உங்களை மீட் பண்ணும் வரைக்குமே உங்களிடம் இருந்து விடைபெறுங்கள் உங்கள் ராகவி மற்றும் எங்கள் கேமரா உமன் பிரியா.